ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மிகப்பெரிய உண்மை. சில நேரங்களில் நாம் சந்திக்க நேரிடும் கொடிய துக்கங்களுக்கு யாருமே நமக்கு ஆறுதல் சொல்ல இயலாது. நாமும் ஆறுதல் அடைவோம் என்று நம்பத்தக்க நிலையில் அந்த சூழ்நிலை இருப்பதில்லை. இந்த நிலையில் நான் எப்படி சமாதானத்தை அனுபவிக்க முடியும் என்றுதான் நாம் கேட்போம். ஆனாலும் கிறிஸ்து நம்மை ஆறுதல் படுத்த முடியும். நாம் சமாதானத்தை அனுபவிக்க செய்ய அவரால் இயலும். எத்தகைய துன்ப நிலையிலும் உடைந்து போன வாழ்க்கை பகுதியிலும் கிறிஸ்து நம்மை தேற்றவும் பலப்படுத்தவும் நாம் வாழ்வதை அர்த்தமுடையதாக மாற்றவும் இயலும். ஆண்டவர் தம்முடைய ஐக்கியத்தையும் அன்பையும் நமக்குள் வெளிப்படுத்தும் போது நம்முடைய மனநிலை எவ்வளவுதான் நொறுங்கி போய் நம்பிக்கை இழந்திருந்தாலும் அங்கே வித்தியாசமான ஒரு சமாதானம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. இது விவரிக்க இயலாத ஒன்று. தேவனுடைய பரிசுத்த ஆவின் வல்லமையினால் ஏற்படுகின்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவம் இது. ஆம், தேவனால் தேற்ற முடியாத துயரமில்லை, அவரால் ஆற்ற முடியாத காயங்களும் இல்லை. இந்த மேலான உண்மையை நாம் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய சத்தியம். அது கிறிஸ்து நம் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய அதிசயம். நம்முடைய புத்திகளையும் கணக்குகளையும் கடந்து போய் கிறிஸ்துவின் சமாதானமும் ஆறுதலும் நம்மிடம் செயல்பட முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. சில நேரங்களில் துன்பங்களின் தாக்குதலினால் தோன்றும் மனசோர்வுகளால் இனி தேவனை தேடி எதை பெறப் போகின்றோம், தேவ சுமுகத்தில் ஜெபிப்பதால் எந்த சூழ்நிலை மாறிவிடப் போகிறது என்று எண்ணி ஜெபத்தை விட்டு விடுகிறோம். அதன் விளைவாக துன்பங்களால் ஏற்பட்ட மன நோவுகளை ஆற்றிக் கொள்வதற்கான ஒரு ஔஷதத்தை தெரிந்தோ தெரியாமலோ அசட்டை செய்து விடுகின்றோம். தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி புதிய திடனையும் பலனையும் தருவதற்கு ஆயத்தமாயிருந்தும் அதனை நாம் இழந்து விடுகின்றோம். முதலாவது, எத்தகைய துயர நிலையிலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அருள முடியும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த விசுவாசம் செயல்படுவதற்கு ஏற்றபடி இதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த அமைதி நம்மை ஆட்கொள்ளும் வரை அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அப்போது நாம் அதனை அனுபவத்தில் காண முடியும். சூழ்நிலையை தேவன் மாற்றுவார் என்பது மட்டுமல்ல, சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்மையும் அவர் மாற்ற முடியும் என்பதே விசுவாசம். சிந்தனைக்கு, துன்பங்களினால் வரும் வேதனையை விட அதனை கற்பனை செய்வதால் வரும் வேதனையே அதிகமானது. துன்பங்களினால் வரும் வேதனையை விட அதனை கற்பனை செய்வதனால் வரும் வேதனையே அதிகமானது.